வணக்கம் திருவருள் குடும்பம். திருவாசகத்துல இன்னைக்கு 7வது வரியான பிறப்பருக்கும் பிஞகன்றன் பேய்கழல்கள் வெல்க, இதற்கான அர்த்தத்தை தான் பார்க்க போறோம். சிவபெருமான் இந்த 3 மலங்களை அழித்து நம் பிறவியை அழிக்கிறார். அது என்ன அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் நம்மளோட ஐடென்டிட்டி. நான் இன்னாருடைய மகள், மகன், இன்னாருக்கு அக்கா, தம்பி, இன்னாருடைய மனைவி, இன்னாருக்கு தாய், இப்படிப்பட்ட பல ஐடென்டிட்டியை நான் வச்சிருக்கேன். உண்மையில யார் அப்படின்னா நான் கடவுளில் ஒரு பகுதி, கடவுளின் சின்ன துணுக்கு. இதுதான் என்னோட உண்மையான ஐடென்டிட்டியா இருக்கும். முக்தி நிலையை நாம் அடைகிற பொழுது நாம் இறைவனாக மாறுகிறோம். நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதற்கு வரைக்கும் ஆணவம்ங்கிறது ஒரு தீய குணம் மட்டும் கிடையாது. நமக்கு ஒரு ஐடென்டிட்டி, நான் ஒருத்தன் தனி அப்படின்னு நினைக்கிறதே ஆணவம் தான். 2வது கர்மம். இந்த ஆணவத்தின் பேரினால், நம்மளோட ஐடென்டிட்டி பேரினால் நாம செய்யக்கூடிய புண்ணியம், பாவம், இது 2மே கர்ம வினைகளை உண்டு பண்ணும். நல்லது செஞ்சா நல்லது நடந்தே ஆகணும், கெட்டது செஞ்சா கெட்டது நடந்தே ஆகணும். இது கர்ம வினை. இந்த கர்ம வினைகள் யாவற்றையுமே கழிக்கக்கூடியவர் மாயை. மாயையான இந்த உலகில் இதெல்லாம் உண்மை, நடக்கிறது எல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம பல விஷயங்களை நம்பி இந்த மாயையான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம பார்க்குற எல்லா விஷயமுமே மாயை தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, டிஸ்கவரி சேனல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மற்ற விலங்குகளால மனிதர்கள் பார்க்கக்கூடிய கலர்ஸை பார்க்க முடியாது. அவங்களோட கண்ணுக்கு எல்லாமே அது வேற கலர்ல தெரியும். நான் ஒரு கலரை ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவேன், ஆனா அது புலியோட கண்ணுக்கு ஆரஞ்சா தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. புலி பார்க்கறது உண்மையான பார்வையா, இல்ல நீங்க பார்க்கறது உண்மையான பார்வையா, இல்ல நீங்க முதல்ல பார்க்குறீங்களா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இது ஒரு மாயையான உலகம் தான். பிறப்பருக்கும் பிஞகன் அப்படின்னு சொல்றாங்க. பிஞகன் அப்படின்னா என்னன்னா தலையிலே அணிகலனை அணிந்திருக்கக்கூடிய ஒருவன். அவர் தலையில பல விஷயங்கள் இருக்கு. ஒன்று கங்கையை தரித்திருக்கிறார், ஒன்று பாம்பு இருக்கும், அதற்கு மண்டை ஓடுகளாலான மாலை, பூவாலான மாலை, இது எல்லாம் இருந்தாலும் ஒரு அணிகலனாக அவர் அணிந்திருக்கக்கூடியது அந்த பிறையைத்தான். அப்படிங்கிறப்போ பிறை சூடி அப்படிங்கிறது தான் அந்த பிஞகன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். அப்போ பேய்கழல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அணிகலன்கள் பலவற்றை அணிந்திருக்கக்கூடிய கலல்கள், அதாவது பாதங்கள். இந்த பிறவி பிணையிலிருந்து நம்மை அகற்றி தன்னோடு ஈர்த்து கொள்ளக்கூடிய பிறை சூடியான சிவபெருமானது அணிகலன்கள் பல பூண்ட அழகிய திருவடிகள் வெல்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. அடுத்த வரிக்கான அர்த்தத்தை அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.